ஹாப்பி பர்த்டே தல தோனி. கிச்சன் குயின் சார்பாக இன்றைக்கி நம்ம தல தோனிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தல தோனிக்கு ரொம்ப பிடித்தமான பட்டர் சிக்கன் நம்ம இன்றைக்கி அவருக்காக செஞ்சு டெடிகேட் பண்ண போகிறோம். आपको बटर चिकन का बहुत शौक है? I love butter chicken. 7 दिन में से 6 दिन में बटर चिकन खाते हैं. Greedy is the fake piece. जी आपका फेवरेट है क्या? I can assure this is different. This is different. Told you. அதை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, ஒரு எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா இந்த சிக்கனை வந்து நல்லா ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து மசாலா அந்த உப்பு எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour to 45 minutes கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சா அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். மசாலா நல்லா இறங்கி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சிக்கன். இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து 1/2 hour மேரினேட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம். ½ hour கழித்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். உங்களுக்கு பட்டர் வேண்டான்னா நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணுன்றதுக்காக பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது 5 star ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அதனால் இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃபுல்லாக பட்டர்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து பட்டரில் நல்லா இந்த சிக்கனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 80% வெந்துச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதனால் ஒரு 80% இந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆனால் போதும். இந்த மாதிரி நல்லா சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். நீங்கள் வந்து நடுவில் பரட்டி விட்டுடுங்க. ஒரே பக்கமாக இருந்தோன்னா ஒரு பக்கம் மட்டும் வெந்து மறுபக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதே பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் பட்டரை அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை அந்த பட்டரில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 3 காஷ்மீரி சில்லி, 4 தக்காளி நல்லா ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கின பிறகு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம சிக்கனில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. அதிகமாக போடாதீங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க உப்பு. ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். ஃபுல்லாக நல்லா வதங்கின உடனே இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டு இந்த கரம் மசாலாவோட ஸ்மெல்லு, அந்த தனியா பவுடரோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 முந்திரி பருப்பை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலர் நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பேனை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு கோல்டு ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை
ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பட்டர் மெல்ட் ஆன உடனே காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதோட சேர்த்துடலாம். அதை நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. அந்த மிக்ஸி ஜாரை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கடாயில் பிடிக்காதபடி கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்துச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி கொதித்த உடனே சிக்கனை இதில் சேர்த்துருங்க. சிக்கனை போட்டுட்டு சிக்கன் வந்து எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த மசாலா படுற மாதிரி ஃபுல்லுக்காக அந்த சிக்கனை பரட்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படணும். அப்போ தான் வந்து சிக்கன் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்ற போகிறோம். 3/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து டேட் மட்டும் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி 2 டேஸ் வரைக்கும் தான் வச்சுருக்கணும். 2 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 2 டேஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும், வெளியே வைக்கக்கூடாது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டோம். நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமும் மசாலா எல்லாம் கோட் ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பேனை மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு இதை வந்து சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து உங்களுக்கு 80% ஆல்ரெடி வெந்து போச்சு. இப்போ வேறு ரொம்ப நேரம் நம்ம இதில் வச்சுட்டோம். அதனால் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த மசாலா அந்த சிக்கன் எல்லாம் ஒன்றா கோட் ஆகிற மாதிரி வேகணுன்றதுக்காக நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் அதை மூடி வைக்க போகிறோம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க, சிம்மில் வச்சுருங்க. இந்த 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளுடைய பட்டர் சிக்கன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம அது கூட 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்க்க போகிறோம். கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விடுங்க. கஸ்தூரி மேத்தி போடும்போது நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. அதை போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த வாசனை கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பட்டர் சிக்கன் சூப்பராக யம்மியாக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் என்னால் வந்து இன்னும் நிறைய புது டிஷ்ஷஸ் உங்களுக்காக செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னன்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.